அதிமுக பொதுச் செயலாளர் பற்றி தவறான விமர்சனம் பண்ணி ஒரு கேலி சித்திரம் பண்ண ஒண்ணு டிஆர்பி ராஜா மீது அனைத்து காவல் நிலையம் புகார் கொடுத்திருக்காங்க. முன்னர் மேற்கு மாவட்ட சார்பாக நீங்க எதுவும் புகார் கொடுத்திருக்கீங்க? நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். மாவட்ட கழக சார்பாக, மாவட்ட வழக்கறிஞர் சார்பாக, மாவட்ட ஐடி சார்பாக புகார் அளித்திருக்கின்றோம். நடவடிக்கை எடுக்க சொல்லி மாவட்ட கண்காணிப்பாளரிடத்தில் வேண்டுகோள் வைத்திருக்கின்றோம். ஒரு லூசுத்தனமான வேலையை லூசு பள்ளி செஞ்சுருக்காங்க. ஏன்னா இதுபோல் கார்ட்டூன்களை நாங்களும் திமுக தலைவர் மீது போட ஆரம்பிச்சு சொன்னால் திமுக தலைவர்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. எங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையெல்லாம் வெடிகுண்டாத்தான் வரும். திமுக தலைமையோ திமுக தலைவர்களோ திமுக ஐடிவிங்கோ நிம்மதியாக இருக்க முடியாது. எங்கள் பொதுச்செயலர் எடப்பாடியாரை தொட்டு பார்க்கவோ கருத்தியல்வியல் முறையிலோ வாழ்வியல் முறையிலோ எந்த தாக்குதலை நடத்தினாலும் எதிர்த்தாக்குதல் பலமான தாக்குதலாக அதிமுகவை சேர்ந்த நாங்கள் தொண்டர்கள், தளபதிகள், பொறுப்பாளர்கள், எடப்பாடியுடைய தம்பிமார்கள் செயல்படுத்துவோம், அதை நடைமுறைப்படுத்துவோம். திமுக ஐடிவிங் இத்தோடு தனது மூர்க்கத்தனமான பணியை நிறுத்திக் கொள்ள வேண்டும். சாத்வீக ரீதியாக அரசியல் ரீதியான கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை, எதிர்ப்பான கருத்துக்களை, அதிமுக எதிர்ப்பான கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். அதை கேட்கின்ற இடத்துல எங்கள் தலைவர் எடப்பாடியார் இருக்கிறார், பக்குவப்பட்ட தலைவராக இருக்கிறார். ஆகவே அசிங்கப்படுத்த வேண்டும், எங்கள் தலைவர் எடப்பாடியாரை அசிங்கப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் எண்ணத்தில் நீங்கள் செய்தால் அவரை அவமானப்படுத்தியவர்கள், அசிங்கப்படுத்த நினைத்தவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கு ஓரங்கமாக ஒதுங்கி இருக்கின்ற நிலைமையை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே நிலைமைதான் உங்கள் தலைமைக்கு ஏற்படும், உங்கள் கட்சிக்கு ஏற்படும், உங்களுக்கும் ஏற்படும். விஜய் கட்சிக்கு வரணும்னு கூட்டணிக்கு தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேற்று பிறந்தநாள் கொண்டாடியிருக்கார். அவருடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்கள் பாருங்கள். அவருடைய கருத்துக்களில் ஊரம் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், முரட்டுத்தனமான ஆட்சி நடத்துகின்ற எல்லோருடைய மக்களுடைய துன்பு, எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் இடையூறை ஏற்படுத்தி எல்லா தொழில்களுக்கும் இடையூறு ஏற்படுத்துகின்ற திமுக அரசியல் வரலாற்றை இத்தோடு முடித்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், ஆட்சியை விரட்ட வேண்டும் என்று எண்ணுகின்ற தலைவர்களில் ஒருவராக விஜய் இருக்கிறார். ஆகவே அதிமுகவுக்கு கூட்டணிக்கு வர வேண்டும். அதிமுக தலைமை தான் திமுகவுக்கு வலுவான எதிர்ப்பை கொடுக்கக்கூடிய தலைமை. திமுகவை வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிமுக தலைமையாக முடியும் என்ற நிலைமை இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் உரமாக பக்க பலமாக விஜய் அவர்கள் அதிமுகவோடு எடப்பாடியோடு கைகோர்ப்பதுதான் சாலை சிறந்தது. அறிவு சார்ந்தவருடைய முடிவு எண்ணம் இதுதான். விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுல வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதாவது அந்த வீடியோவை தயாரிச்சவர்கள் யாருன்னு தெரியாது. அது பேரறிஞர் அண்ணாவுடைய பெருமைகள் பல இருக்கிறது. அடித்தட்டு மக்களை அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வந்த தலைவர்களில் முதன்மையானவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பெரியாருடைய சீர்திருத்த கருத்துக்கள் 1000 இருக்கிறது. அதில் பல பல இடங்களில் பல நேரங்களில் சில பேர்களுக்கு பிடிக்காத கருத்துக்களாக இருக்கலாம், பல பேருக்கு பிடித்த கருத்துக்களாக இருக்கலாம். அதுபோல் அண்ணாவுடைய பேச்சும் நடையும் எழுத்தும் செயலும் சிலருடைய மனதை புண்படுத்தியிருக்கலாம். அதனுடைய வெளிப்பாடாக அந்த படம் இருக்கலாம் ஒழிய அண்ணாவை பொறுத்த மட்டில் பேரறிஞர் அண்ணாவை பொறுத்தவரை அவர் பேரறிஞர், பெருந்தகை என்ற பொருளுக்கு சொந்தக்காரர். ஆகவே அண்ணாவுடைய திறமைகள் இருந்த காரணத்தினால்தான், அண்ணா என்ற ஒருவர் பிறந்த காரணத்தினால்தான் சாமானியன், அடித்தட்டு மக்கள், ரிக்ஷா ஓட்டுவர், ஆட்டோ ஓட்டுநர், கைவண்டி இழுப்போர், மூட்டை தூக்குவோர் இவர்களெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி கோட்டையில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைத்தது. அதற்கு பின்பு அதே பாணியிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஏழை எளிய மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய குறைகளை பேசுவதற்காக இந்த பகுதியிலே அந்த சமூகத்திலே வாழ்ந்த மக்களுக்கே வாய்ப்பு கொடுத்து அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி மூட்டை தூக்கிய தொழிலாளிகளாக அமைச்சராக அழகு பார்த்த தலைவன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். புரட்சித்திலே அம்மாவர்கள் என்னை போன்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் சட்டமன்றத்திலே வாய்ப்பை கொடுத்து அமைச்சராக அழகு பார்த்த தலைவி புரட்சித்திலே அம்மா அவர்கள். இன்றைக்கு எடப்பாடியில் அதனுடைய பாணியிலே செல்லக்கூடியவர்கள். நாங்கள் எல்லாம் பேரறிஞர் அண்ணாவுடைய வழியிலே, புரட்சித் எம்ஜிஆருடைய வழியிலே, அம்மாவுடைய காட்டிய வழியிலே பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கைகளும் புரட்சித்திலே அம்மாவுடைய ஆன்மீக கலந்த அரசியலும் இன்றைக்கு எடப்பாடியார் கையில் எடுத்திருக்கின்ற அரசியல். ஆகவே ஒரு நிகழ்ச்சியில் நடக்கின்ற 99% நல்ல நிகழ்வுகளை பற்றி நாம் பேசுவோம். அதில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசி அதனுடைய ஒட்டுமொத்த அந்த மாநாட்டினுடைய நல்ல கருத்துக்களை எல்லாம் புறக்கணிக்க முடியாது. ஆகவே அண்ணாவை வஞ்சிப்பதைப் போல புறக்கணிப்பதைப் போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. அதை தவிர்த்திருக்கலாம். இன்றைய அரசியல் சூழ்நிலைக்கு மறைந்த தலைவர்களை பற்றி நல்ல நிகழ்வுகளை பற்றி பேசுவதுதான் சால சிறந்தது. அவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரு முற்போக்கான ஒரு கொள்கைகளை பற்றி அந்த நேரங்களில் அவர்கள் எடுத்த அந்த முடிவை பற்றி இப்போது விமர்சனம் செய்வது தேவையற்ற ஒரு விவாதத்தை இப்போது உண்டு பண்ணியிருக்கிறது. இது தேவையில்லை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.